இப்போ டெக்னாலஜியில் எங்களோட பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அது அவங்களுக்கு நன்மையாக இருக்குதா தீமையாக இருக்கா? இப்போ நாங்கள் பேரண்ட்ஸாக எப்படி எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணலாம் அண்டு உங்களுக்கு உதவி தேவையா? அப்போ இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஹலோ, வெல்கம் டு த க்ரோ பிரைட் கிட்ஸ் சேனல். உங்களை எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற சந்தோஷப்படுறேன். இதான் முதல் தரம் இந்த வீடியோக்கு வாரீங்கன்னா, என் பேர் பிரபா. நான் ஒரு 35 வருஷமாக டீச் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் பிள்ளைகள் 3லேருந்து 9 வயசுள்ள பிள்ளைகளுக்கு நான் டீச் பண்ணுறேன். இப்போ வழமையாக நான் இந்த வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு எப்படி ஆல்ஃபபெட் சவுண்ட்ஸ் நம்பர்ஸ் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம்ன்றதை பற்றி இருக்குது. இப்போ டெக்னாலஜி கூடுதலாக எல்லா வீடுகள்லையும் இருக்குது இல்லையா, இல்லை கம்ப்யூட்டர், ஐஃபோன், ஐபேட் எல்லாமே இருக்குது. இப்போ ஏஐ என்று வந்திருக்கு. நான் ஸ்கூலில் கவனிக்கிறேன், இந்த பிள்ளைகளுக்கு சில ஆக்களுக்கு உதவியாகவும் இருக்குது, சிலருக்கு ஆபத்தாகவும் இருக்குது. இப்போ அதை பற்றி நான் இன்றைக்கி உங்கள் பேரண்ட்ஸோட கதைப்பமெண்டு நான் இருக்கிறேன். இப்போ எல்லோரும் இந்த வீடியோ பாருங்கள். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா வீடுகள்லேயும் டெக்னாலஜி இருக்குது இல்லையா, அங்கே பேரண்ட்ஸ் நாங்கள் பாவிக்கிறோம், பிள்ளைகளும் அதை கவனிக்கிறாங்க. ஆனால் இப்போ கூடுதலாக பிள்ளைகளுக்கு அதிலேயே முழு நாட்டமாக இருக்குது. அப்போ நாங்கள் பிள்ளைகள்னு சொல்லக்கூட அவங்க எல்லாருக்குமே இயற்கையாக அவங்களுக்கு செய்யக்கூடிய டேலண்ட்ஸ் இருக்குது, தாங்களாகவே காரியங்கள் செய்யக்கூடிய டேலண்ட் இருக்குது. அப்போ இந்த டெக்னாலஜி அவங்களோட டேலண்ட்டை அவங்களுக்கு செய்ய விடாமல் தடுக்குதா, இல்லாட்டி அவங்கள செய்கிறதுக்கு உதவி செய்யுதா? இப்போ நாங்கள் எப்படி டீச்சர்ஸாக பேரண்ட்ஸாக எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணலாம்? என்ற பிள்ளைகள் அதை செய்யக்கூடிய அந்த நேச்சரோடு தான் பிறந்திருக்கிறாங்க. அவங்க எழுத வாசிக்க அதெல்லாம் கற்பிக்கக்கூடியதாக இருக்குது அவங்களுக்கு, அவங்க அதை இருக்கக்கூடியதாக இருக்கிறாங்க. எந்த ஸ்கூல்ல எல்லாம் நாங்கள் கம்ப்யூட்டர் அதுகளெல்லாம் பெரிய பிள்ளைகளுக்கு தான் அங்கே இருக்குது, அதாவது ஹை ஸ்கூல் ஆக்களுக்கு தான். 1ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்புள்ள பிள்ளைகளுக்கு ஒரு கம்ப்யூட்டரும் இல்லை, ஐபேட் இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்கள இயற்கையாகவே அவங்கள நாங்கள் படிப்பிக்க வைக்கிறோம், அவங்க இயற்கையாகவே அவங்க காரியங்களை ரிசர்ச் பண்ண வைக்கிறோம். அப்போ நாங்கள் டெக்னாலஜியை பிள்ளைகளை முழுக்க ரிலாய் பண்ண நாங்கள் அனுமதிச்சோம்னா அவங்க தங்களுக்கு இருக்கிற அபிலிட்டி அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ அவங்க யோசிப்பாங்க, கம்ப்யூட்டருக்கு ஏஐக்கு தான் கூட தெரியும், தங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் என்று அவதிலேயே அவங்க நாட்டமாக போவாங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு அவங்களுக்கு அந்த வழி தெரியாமல் இருக்கும். முதல்ல அவங்கள கையிலே நாங்கள் கொடுக்குற நேரத்தில் அதுக்கு நாங்கள் டைம் வைக்க வேணும். இவ்வளோ நேரத்துக்குள்ளே பார்த்து டிவி பார்க்குறதோ வீடியோ பார்க்குறதோ அவங்களோட எஜுகேஷனுக்கு பார்க்குறதோ குறிப்பிட்ட டைம் இருக்குது. பிள்ளைகள் தாங்களே கண்டுபிடிச்சி தாங்களே காரியங்கள் செய்யக்குள்ள அவங்களுக்கு பெரிய உற்சாகமாக இருக்கும். அப்போ இந்த கிளாஸில் நான் அதை கண்டுருக்கிறேன். அப்போ அவங்க நாங்கள் என்னென்ன விடையை கண்டுபிடிச்சிங்கன்னா ChatGPT அப்படின்னு சொல்லக்குள்ள அது அவங்களுக்கு உண்மையான தங்கள்கிட்ட கண்டுபிடிச்ச மாதிரி இருக்காது இல்லையா. அப்போ நான் கவனிச்சிருக்கிற பிள்ளைகளை தாங்களே நாங்கள் டிக்ஷனரி கொடுப்போம் இந்த ஸ்கூலில் இருக்குது இந்த கிளாஸில். மற்றது அவங்க ரிசர்ச் பண்ணுறதுக்கு எல்லா வகையான புக்ஸும் இருக்குது. அப்போ அவங்க அதை கண்டுபிடிச்சிட்டு வாசித்து அதை அறிஞ்சிட்டு சொல்லக்குள்ளே அவங்க பார்க்க அவங்களே பெருமைப்படுவாங்க. ஐ டிட் இட், எனக்கு இப்போ தெரியும், அந்த வட்டங்களை விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ தாங்கள் செய்தன்னு சொல்லி தங்களுக்கு அந்த பெருமையை சந்தோஷத்தை அவங்க வச்சுக்கொள்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அனிமாக்கள் இப்போ பிள்ளைகள் போர்டாக போயிடுவாங்க, அதனால் கொடுக்குறோமெண்டு. போர்டாக வாரது தீமை நினைக்கிறீங்களா? இல்லை, போர்டாக இருக்கிறது ஒரு நன்மை தான். ஏனெண்டா அப்படி இருக்கக்குள்ளதான அவங்களுக்கு க்ரியேட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய இதுகள் அபிலிட்டி அவங்களுக்கு வரும். க்ரியேட்டிவாக கீறலாம் படங்கள், இங்கே கொண்டு போய் பார்க்கல வச்சு வீடுகளில் தான் அவங்களோட ஏதாவது படம் கீறி வரைஞ்சி அது அவங்களோட டேலண்ட்டை அதில் காட்டலாம், இல்லாட்டி கிராஃப்ட்ஸ் செய்த காட்டலாம். அப்போ அப்படியான இதுகளை பிள்ளைகளுக்கு நாங்கள் முன்னுக்கு வச்சா அவங்க அதுகள் தங்களோட சுய சிந்தையை அவங்க செய்வாங்க. இப்போ நாங்கள் அப்படி தானே வளர்ந்தோம் சின்ன காலத்தில். எங்களுக்கு அந்த நேரம் ஏஐ கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒன்றும் இருக்கே இல்லை. நாங்கள் எல்லோரும் வெளியில் போய் விளையாடினோம் இல்லையா, நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம், நாங்கள காலம் அப்படின்னா பின்னிறம் வருவோம், அப்படியானதுங்கள் நாங்கள் இருந்தோம். எங்களோட காலம் வித்தியாசம். இந்த காலத்துலேயும் நாங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அளவுக்கு அப்படியான சுதந்திரமாக இண்டிபெண்டாக திங்க் பண்ணக்கூடிய யோசிக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் இப்போவே அவங்களுக்கு முன்னால் நாங்கள் வைக்கலாம். அப்போ தான் அவங்களுக்கு லாங் ரனில் அவங்களுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ பிள்ளைகளுக்குமே என்ன தேவை சொல்லுங்கள் பாப்போம்? கூடுதலான டெக்னாலஜி அவங்களுக்கு தேவையில்லை, கூடுதலாக தாங்கள் பிள்ளைகளாக வளர்கிறதுக்கு அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ அவங்க வளர்ந்து வரக்குள்ள அது தங்களுக்கு ஒரு பெருமையாக சந்தோஷமாக அதை எடுத்துக்கொள்வாங்க. பட் இன்னொரு முறை இது என்னென்னா, நாங்கள் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் பிள்ளைகளுக்கு. என்ன மாதிரி இப்போ நாங்களும் இந்த நேரம் இப்போ அப்படி தான் நடக்குது இல்லையா, இந்த நேரம் ஃபோனோடையும் கையோடையும் டெக்னாலஜிலையும் இருந்தால் அதை தான் பிள்ளைகளும் செய்ய யோசிப்பாங்க. அடல்ட்ஸுக்கு நாங்கள் பாவிக்கிறது எங்களோட ஒர்க்குக்காக இதுக்காக இருக்கலாம். ஆனால் அது அவங்களுக்கு தெரியணும், நாங்கள் எப்படி லிமிட் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த லிமிட் இருக்குது.
அதுக்காக தொண்டா கொடுக்க வேணாமென்று இல்லை, அவங்க அதை அவங்களுக்கு வேணும், அதுக்கு கொண்டு ஒரு வரையறை டைம் கொடுத்துருக்கணும். இப்போ காலை பின்னேரம் 6லேருந்து 6:30 வரைக்கும் இதை செய், அதுக்கப்புறம் நாங்கள் இதை செய்வோம். இப்போ அந்த மாதிரி நாங்கள் பிள்ளைகளை செய்யக்குள்ள அது அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு உதவியாக இருக்கும். இப்போ நாங்கள் என்ன மாரி காரியங்களை இண்டிபெண்டாக செய்கிறதுக்கு என்ன காரியங்களை கொடுக்கலாம்? இப்போ நேமாக பாய்ஸோ கேர்ள்ஸோ குசினியில் அம்மாவோட சேர்ந்து சமைக்கிறதுக்கு, வெட்டுறதுக்கு, அப்படியான காரியங்களை செய்ய அவங்களுக்கு கொடுக்கலாம். அது ஒரு சந்தோஷமாக ஃபன்னாக நாங்கள் அவங்களுக்கு பிள்ளைகளை காட்டலாம். இல்லையண்டா அவங்களோட சேர்ந்து வாக்கிங் போய் எங்கள் நேச்சரை பார்க்கலாம். மற்றது அவங்களோட சேர்ந்திருந்து நாங்கள் க்ளே விளையாடலாம், இல்லைன்னா கீறலாம். அதுக்கு நாங்கள் டைம் கொடுக்கக்குள்ள அவங்கக்குள்ள டெக்னாலஜியை பற்றி யோசிக்காமல் இருப்பாங்க. மற்றது இன்னொரு மாதிரி நாங்கள் பிள்ளைகளுக்கு தங்களோட அபிலிட்டியை அவங்கள பார்க்குறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணலாம். எப்படின்னா அவங்க கேள்வி கேட்டால் நாங்கள் அவங்களுக்கு விட சொல்லக்கூடாது. ஓகே, லெட்ஸ் கோ லுக் இட் அப். நாங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி லெட்ஸ் கோ ஆஸ் ChatGPTன்னு சொல்லாமல் லெட்ஸ் கோ லுக் இட் அப். நாங்கள் அவங்களுக்கு அந்த ரிசர்ச் புக் அதுகளை வச்சு நாங்கள் இல்லாட்டி லைப்ரரி கொண்டு போய் அவங்கள காட்டலாம். இப்போ இங்கே இதில் என்ன விஷயம் இருக்குது வாசித்து சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு இங்கே விஷயங்கள் இருக்குன்ட்டு நாங்கள் அவங்களுக்கு எடுக்கக்கூடிய அந்த இடங்களை காட்டினோம்னா அவங்களுக்கு அதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ அவங்க இந்த டெக்னாலஜியை இந்த நேரம் ரிலை பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ அது கூடுதலாக அதை ரிலை பண்ணியிருந்தால் என்ன நடக்கும்? அவங்களோட ஃபோக்கஸ் மாறும் இல்லையா? அவங்கள நித்திர ஒழுங்காக இருக்காது, பிஹேவியர் வித்தியாசமாக இருக்கலாம், இப்போ மாறக்கூடியதாக இருக்கும். இப்போ அதுகளெல்லாம் ஒழுங்காக பிள்ளைகளாகவே அவங்க வாழ்கிறதுக்கு நாங்கள் அவங்களுக்கு கேட்குறதுக்கு அவங்களா ரிசர்ச் பண்ண நாங்கள் ஹெல்ப் பண்ணால் அது அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். தச்சில் உண்மையாக சில காரியங்களுக்கு விட தான் தெரிய இல்லையண்டா நாங்கள் அந்த நேரம் ஓகே லெட்ஸ் கோ, இது எங்களுக்கு தெரியல, லெட்ஸ் கோ ஆஸ்க் அப்படின்னு சொல்லி அந்த நேரம் நாங்கள் டெக்னாலஜியோ ChatGPTயோ AI போய் கேட்குறதுல பிரச்சனை இல்லை. இப்போ அதை நாங்கள் ஒரு அதைத்தான் நாங்கள் முன்னுக்கு செய்யணும், முன்னுக்கே போயிட்டால் இப்போ பிள்ளைகளோட திங்கிங் அபிலிட்டியை நாங்கள் அவங்கள குறைக்கிற மாதிரி இருக்கும். ஸ்பெஷலாக ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அது சரியான முக்கியம் பிள்ளைகளுக்கு. இப்போ உண்மையில் டெக்னாலஜின்றது ஒரு உதவி, ஆனால் அதில் ஃபுல்லாக பிள்ளைகள் ரிலை பண்ணாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் பேரண்ட்ஸ் இப்படியான விஷயங்களை அவங்களுக்கு நாங்கள் வீட்டிலையே உதவி செய்து அவங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறபடினா அவங்களுக்கு அதே மாதிரி அவங்க வளரக்கூடியதாக இருப்பாங்க நல்ல முறை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க பிள்ளைகளை, டெக்னாலஜியையும் பிள்ளைகளையும் அந்த உண்மையான பிள்ளைகள் தங்களோட அபிலிட்டியையும் காட்டுறதுக்கு நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணி வைக்கிறீங்க? எப்படி நீங்கள் என்ன அதுக்கான வரைமுறைகளை என்ன வச்சுருக்கிறீங்க ரெண்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அது எங்களுக்கு அறிய விருப்பமாக இருக்குது. அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு தங்களோட காரியங்களை செய்கிறதுக்காக என்ன மாதிரி உற்சாகங்கள் நீங்கள் கொடுக்குறீங்க, என்ன மாதிரி உதவிகள் நீங்கள் அவங்களுக்கு முன்னுக்கு வைக்கிறீங்க என்றதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வாசிக்க ஆசையாக இருக்குது. முக்கியமாக நான் எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன். பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். அது எனக்கு இன்னும் உற்சாகத்தை கொண்டு வருது. நல்ல விதமான வீடியோக்களை அஸ் அ டீச்சர் நான் உங்களுக்கு என்ன மாதிரி பிள்ளைகளை வித்தியாசமான காரியங்களை படிப்பிக்க செய்கிறதுக்கு கூட வீடியோக்களை போடுறதுக்கு எனக்கு நல்ல உற்சாகமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.